அது அக்னிஸ்தானம். அதுக்கு அடுத்த கண்டமாக இருக்கக்கூடியது சூரிய கண்டம், மணிப்பூரம், அநாகதம். இது எல்லாமே சூரிய கண்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய முடிச்சுக்கு விஷ்ணு கிரந்தின்னு பேரு. இது சூரியஸ்தானம். அதுக்கு மேல் இருக்கக்கூடிய கண்டமாக சந்திர கண்டத்துல விசுத்தி, ஆக்ஞா ரெண்டுமே இருக்கு. அதுக்கும் மேல இருக்கக்கூடிய முடிச்சுக்கு பேரு ருத்ர கிரந்தின்னு பேரு. இது சோமஸ்தானம் என்று ஒரு பெயர் சொல்றோம். அதற்கு மேலதான் சஹசிரார பத்மம்னு சொல்றோம். இந்த விபாகத்துக்கு பேரு ஷோடசி மந்திரத்திற்கும் இந்த விபாகம் இருக்கு. இதே மாதிரி ஷோடசி மந்திரத்திற்கும் இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் இருக்கு. வாக்பவம், காமராஜம், சக்தி என்று 3 பிரிவுகளும் 3 கூட்டங்களும் இருக்கு. அக்னி, சூரிய, சோம கண்டங்களாகவும், கண்டம் என்றால் பிரிவு, துண்டுகள் என்று பேரு. இந்த ஷோடசியினுடைய துரிய கூட்டமாக இருக்கக்கூடிய 4வது என்னப்படி இது ஹிர்லேகா